வணக்கம் நண்பர்களே, பாருங்க இதான் வந்து நம்ம தென் மாவட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா பீடி சுத்துறது அப்படிங்கிறது பிரபலம். அதாவது பீடி சுத்துறதுன்னா இந்த பெண்கள்லாம் பாத்தீங்கன்னா தங்க வீட்டுக்கு தேவையான காய்கனி, நம்ம பிள்ளைகள் படிக்கக்கூடிய பீஸ் அதுக்கெல்லாம் கேட்டுதான் வீட்டுல உள்ள கணவன்மார்களை எதிர்பார்க்காம இந்த பீடி சுத்து வந்து தென் மாவட்டத்துல வந்து ஒரு பெரிய பிரபலமான தொழில். இந்த தொழில் மூலமா பாத்தீங்கன்னா ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால இந்த பீடி சுத்த வச்சியே நிறைய பேர் அரசு வேலைக்கும் நிறைய வசதியானவங்களாம் ஆனவங்களாம் இருக்காங்க. இந்த பீடியை பாருங்க, வந்து பீடி கடையில போய் இந்த இலை தூள் எல்லாம் வாங்கிட்டு வரணும். இலையை எப்படி வெட்டணும், வெட்டி இந்த பாருங்க இந்த சுத்தாங்களா, இந்த தூளை உள்ள வச்சு சுத்தி மடக்கி ரெடி பண்ணி பாத்தீங்கன்னா அந்த பீடியை தயாரிப்பாங்க. இந்த பீடியை பாத்தீங்கன்னா முன்னால வந்து நான் ஒரு உதாரணத்துக்கு நானே 30 வருஷத்துக்கு முன்னே பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல ஒரு பீடி சுத்துக்கு இந்த பீஸ் நம்ம 8ஆம் படிக்கும்போது பீஸ் அரையாண்டு பரிசைக்கு எடுக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு 4 ரூபாய் கட்ட வேண்டி இருக்கும். 4 ரூபாய் கேட்டா எங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா இந்த தட்டுல துட்டு எடுக்கும் போவ இப்படி தேடி எடுக்கணும். பாத்தீங்களா, இந்த தட்டுல பெரும்பாலும் போட்டிருப்பாங்க. இது மாதிரி ஒரு 2 ரூபாய் கிடக்குமா, மீதி ரூபாய்க்கு பாத்தீங்கன்னா கடுவட்டப்பாக்கல இருக்கும், அதுல போய் 2 ரூபாய் எடுக்கணும். அது ஒரு புதையல் மாதிரி தேடி எடுத்து பீஸை கட்டி படிச்சோம் எல்லாருமே. இந்த பீடி சுத்தை வச்சு தென் மாவட்டத்துல இருந்து நிறைய குடும்பங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கு. ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு புகையிலே ஆவாதுன்னு சொல்லுவாங்க. இதை வச்சு நிறைய பேர் முன்னேறி இருக்காங்க. பெண்களுக்கு ஒரு கை கொடுக்கக்கூடிய தொழில் பீடி சுத்துதல். இந்த இப்ப பீடி சுத்தல் வந்து எவ்வளவு ரூபாய் சம்பளம் கிடைக்கும் உங்களுக்கு? 1000 பீடி சுத்தினா 300 ரூபாய் கிடைக்கும். 1000 பீடிக்கு 300 ரூபாய் கிடைக்கும். பாருங்க, ஒரு பீடிக்கு 30 பைசா தான் கூலி. இந்த பீடி கடையில வந்து இதை கொண்டு அவங்க சரக்கெல்லாம் தந்துருவாங்க. அதாவது தூளி எல்லாம் தந்துருவாங்க, நூலி எல்லாமே தந்துருவாங்க. இதை கொண்டு அவங்க கொடுத்து 1000 பீடி, ஒரு பீடிக்கு 30 பைசா தான் கிடைக்கும். அப்படி ஒரு கஷ்டமான தொழிலை பார்த்து இந்த தென் மாவட்டத்தில் வந்து பெண்கள் வந்து தனக்குரிய பாணியில், அதாவது சிங்க பெண்ணே மங்களா அந்த மாதிரி தன் கையே தனக்குரிய மாதிரி வச்சு இவங்க பீடி வந்து சுத்தி குடும்பத்தை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் பீடி சுத்துதல்.